மையமுடுக்கு நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். இலங்கை வந்த ஜெர்மனிய சுற்றுலா பயணி மீது கொடூர கத்திக்குத்து தாக்குதல். யாழில் ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு பேருந்தில் அழைத்து வரப்பட்ட மக்கள். அமைச்சரவைக்கு எதிராக எதிர்க்கட்சி சிஐடியில் முறைப்பாடு. 7 வயது சிறுமியை தவறான செயற்பாட்டுக்கு உட்படுத்திய நபர் கைது. இவரை தெரியுமா? பொதுமக்களின் உதவியை நாடும் காவல்துறை. கொழும்பில் கல்வி அமைச்சுக்கு முன்னால் வெடித்த போராட்டம். இளங்குமரன் எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 4 வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை தமிழர் பகுதியில் சம்பவம். 16 வயதுடைய சிறுமி மீது துப்பாக்கிச் சூடு, 3 கைது. தொடர்வென விரிவான செய்திகள். களுத்துறை அழுத்கம பகுதியில் ஹோட்டலில் தங்கியிருந்த 77 வயதான ஜெர்மன் சுற்றுலா பயணி ஒருவர் சக நாட்டு பயணி ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர் ஹான்ஸ் வில்லம்பெல்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று காலை 9:30 மணியளவில் ஹோட்டல் உணவகத்தில் அவர் தேநீர் அருந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் அவரது வயிற்றில் 6 முறை கத்தியால் குத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் அழுத்கம போலீசார் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி KS பிரதீப் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதன்போது 47 வயதான ஜெர்மன் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து இரத்தக்கரை படிந்த பயணப்பை மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டு 22 அங்குல நீளமுள்ள கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காயமடைந்த முதியவர் உடனடியாக களுத்துறை நாகொட போதனா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து அழுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வுக்கு மக்கள் அழைத்து வரப்பட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் வேலணையில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். அதன்படி குறித்த நிகழ்வுக்கு வெளி மாவட்டத்திலிருந்து மக்கள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டதாக தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த காணொலியும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. தமது ஆட்சிக்கு யாழ் மக்கள் தந்த நம்பிக்கையை மறக்க மாட்டேன் எனவும் அந்த நம்பிக்கையை சிதறடிக்க மாட்டோம் என பொங்கல் நாளில் கூறுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் ஆட்சி மாற்றம் ஒன்றை நாட்டு மக்கள் விரும்பியதாகவும் அதற்கு தமிழ் மக்களும் எம்மோடு கைகோர்த்து ஏற்படுத்திய அரசாங்கமே இன்று செயற்படுவதாகவும் ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ய எடுத்த நடவடிக்கை காரணமாக தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவைக்கு எதிராக குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு அளிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் முடிவு செய்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு இந்த நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்வதற்கு பொறுப்பாகும் என்றும் MP சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தரமற்ற நிலக்கரியை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு இறக்குமதி செய்ய அமைச்சரவை திட்டமிட்ட முறையில் செயல்பட்டதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். MPயின் கூற்றுப்படி இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் 1 கிலோவிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய கிலோ கலோரிகளின் அளவு 5900க்கும் குறைவாக உள்ளது. அதன்படி நிலக்கரியின் இருப்பு நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இருப்பினும் இந்த நிலக்கரியின் தரம் குறித்து நோரச்சோலையில் உள்ள லக்விஜா மின் நிலையத்தில் நடாத்தப்பட்ட விசாரணைகள் நிலக்கரிக்கு தேவையான தரத்தில் இல்லை என்பதை நிரூபித்துள்ளன. எனவே இந்த தரமற்ற நிலக்கரி ஊழலுக்கு தற்போதைய அரசாங்கமே நிச்சயமாக பொறுப்பாகும் என்று முஜிபர் ரஹ்மான் MP மேலும் குறிப்பிட்டுள்ளார். தைப்பொங்கல் தினத்தன்று 7 வயது சிறுமியை தவறான செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 35 வயது சந்தேக நபர் ஒருவர் நாவலப்பிட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமியும் சந்தேக நபரும் நாவலப்பட்டியில் உள்ள பெஸ்ட்வெல் தோட்டத்தின் டிலாகல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
நேற்று முன்தினம் மதியம் குடிபோதையில் இருந்த சந்தேக நபர் சிறுமியை அவரது வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அழைத்துச் சென்று சிறுமியை தவறான செயற்பாட்டுக்குட்படுத்திய பின்னர் சிறுமியை அங்கேயே விட்டுச் சென்றுள்ளார். நீண்ட நேரம் வீட்டில் இல்லாத சிறுமியை பெற்றோர் தோட்டத்தில் வசிக்கும் உறவினர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் உதவியுடன் தேடியுள்ளனர். இதன்போது தோட்ட வீட்டின் மேலிருந்து சிறுமி அழும் சத்தம் கேட்டதும் உறவினர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கு பிறகு காணாமல் போயிருந்த சிறுமியை கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது சிறுமி சந்தேக நபரின் பெயரை வெளிப்படுத்தி நடந்த விவரங்களை தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் நாவலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிறுமி வைத்திய பரிசோதனைகளுக்காக நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கமலி பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் HMD ஹேரத்தின் மேற்பார்வையின் கீழ் நாவலப்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் KM குலத்திங்கு தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேடப்படும் சந்தேக நபர் ஒருவர் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு இலங்கை காவல்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தெகுவலை காலி வீதி பீட்டர்ஸ் பாதையில் 2026 ஜனவரி 9 நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை அடையாளம் காணவே மேற்படி உதவி கோரப்பட்டுள்ளது. தெகிவலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் சாட்சிகளின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் குற்றம் செய்ய வந்த துப்பாக்கிதாரியின் புகைப்படம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. புகைப்படத்தில் காட்டப்பட்டுள்ள சந்தேக நபரை பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் 07185964008 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தரமாறிற்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு கோரி கொழும்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக குறித்த போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. 2026 ஆண்டில் 6ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சர்ச்சைக்குரிய ஆங்கில பாட கற்றல் தொகுதியை தவிர ஏடிய பாடங்கள் தொடர்பான கற்றல் தொகுதிகளை மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். பாடப்புத்தக சுமையை குறைத்து மாணவர்களுக்கு இலகுவான முறையில் கல்வியை வழங்கும் நோக்கில் இந்த புதிய தொகுதி முறையை விரைவுபடுத்துமாறு இதன்போது பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். தமது கோரிக்கைகளை உள்ளடக்கிய மகஜர் ஒன்றில் கையெழுத்திட்ட பெற்றோர்கள் அதனை கல்வி அமைச்சிடன் அதிகாரிகளிடம் கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களில் ஒரு குழுவினர் அமைச்சின் அதிகாரிகளுடன் நிலவரம் குறித்து கலந்துரையாடுவதற்காக கல்வி அமைச்சுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதேவேளை இலங்கையின் பாடசாலை கட்டமைப்பில் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படவிருந்து தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை எதிர்வரும் 2027 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை எதிர்வரும் 20 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 29/11/2025 அன்று வெள்ள அனர்த்தம் காரணமாக மக்கள் தங்க வைக்கப்பட்டு பரந்தனிந்து மகாவித்தியாலய இடைத்தங்க முகாமில் உள்ள மக்களுக்கு சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்க முற்பட்ட போது அதனை தடுத்த கிராம சேவையாளர் மீது தாக்கியதாக தெரிவித்து கிராம சேவையாளரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. மேற்கொள்ளப்படும் முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த சம்பவத்தை காவல்துறையினர் 2/12/2025 அன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருந்த நிலையில் வழக்கு 28/9/2025 தவணையிடப்பட்டிருந்தது. குறித்த வழக்கினை நகர்த்தல் பத்திரம் மூலம் மீண்டும் 16/12/2025 அன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அடுத்த வழக்கு நேற்றைய தினம் தவறிடப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கானது நேற்று பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிராம சேவையாளர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமத்திரன் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பாக சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையானார். குறித்த சட்டத்தரணி குறித்த வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறை நிலையத்தில் சரணடைந்த நிலையில் காவல்துறை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் நிகழ்வில் கலந்து கொள்வதால் வர முடியவில்லை என இளங்குமரன் தெரிவித்திருந்தார்.
4 வயது சிறுமியொருவரே பாலியல் சேட்டை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிறுமியின் தந்தையை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த நபர் தொழில் நிமித்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பத்துடன் தங்கி வருகின்றார். இந்த நிலையில் குறித்த நபர் அவரது 4 வயது 8 மாதம் கொண்ட மகள் மீது பாலியல் சேட்டை விடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மனைவி தனது தாயாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தாயார் போலீஸ் நிலையம் ஒன்றில் வியாழக்கிழமை முறைப்பாடு செய்ததை அடுத்து சிறுமியின் தந்தையாரை கைது செய்ததுடன் சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவரை வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவரை 29ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் நிலைய பெண்கள் சிறுவர் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு 9 மற்றும் 12 ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 27 மற்றும் 32 மற்றும் 35 வயதுடையவர்கள் ஆவார். கொகிவலை சரணங்கர வீதி போதியவத்தை பகுதிக்கு டிசம்பர் 30ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் 16 வயதுடைய சிறுமி ஒருவர் காயமடைந்து களுப்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கு வைக்கப்பட்டவர் சிறுமி அல்ல, சிறுமியின் தாய் என தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொகைவலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.